அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். இன்று நடைபெற்ற குரூப் 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கான விடை குறிப்புகளை நம்ம பார்க்க இருக்கிறோங்க. அதிலும் குறிப்பாக பொது தமிழ் பகுதியில் விடை குறிப்புகளை மட்டும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. இந்த குரூப் 2A ப்ரிலிம்ஸ் தேர்வை பொறுத்தவரையும் ரொம்ப எளிமைன்னு சொல்லிட முடியாது, ரொம்ப கடினமானதுன்னு சொல்லிட முடியாது. பொது தமிழ் பகுதியிலேருந்து கூட பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 கொஸ்டின்குள்ளே ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 20 to 30 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி அவுட் ஆஃப் ஏரியாவிலேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. குறிப்பாக கலைச்சொற்கள்லேருந்து செஞ்சுருக்காங்க. நம்ம இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கான கட் ஆஃப் எவ்வளோ, எப்படி போகலாம், எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாங்க. முதல் கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. இதில் செற்றார், உற்றார், நன்னார், ஒன்னார் இதில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா உற்றார் தான் பொருந்தாதது. ஏன்னா மற்ற 3 ஆப்ஷனும் செற்றார்னா பகைவர், நன்னார்னாலும் பகைவர் அல்லது விரும்பாதவர், ஒன்னார்னாலும் பகைவர் அல்லது எதிரியை தான் குறிக்கும். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 2, அகர வரிசைப்படி சொற்களை அமைக்க. கருவூலம், களம்பூச்சி, கவரிமான், களத்துமேடு இது எல்லாருமே சரியாக பண்ணியிருப்பேங்க. அகரவரிசை தெரியலனா ரொம்ப கடினமாக போயிடும். கேள்வி 3, கூற்று காரணம். ஏது யாது என்னும் சொற்கள் சுட்டு சொற்களா? சுட்டு எழுத்துக்கள்னாவே ஆ, இ, ஊ தான் சுட்டு எழுத்துக்கள் வரும். இங்கே சுட்டு சொற்கள் வராது. அப்போ கூற்றும் தவறு, காரணமும் தவறு தான் இங்கே வரும். சரியான ஆப்ஷன் டி. கேள்வி 4, பொறுத்துக. சொற்கள் அது இலக்கணம். அது நாய் என்பது அஃறிணை ஒருமை. அவர் அவர்கள் என்பது உயர்திணை பன்மை. அவை நாய்கள் அஃறிணை பன்மையில் குறிக்கும். தங்கை என்பது உயர்திணை பெண்பால் ஒருமையில் குறிக்கக்கூடியது. சரியான ஆப்ஷன் ஏ. கேள்வி 5, உவே சாமிநாதரின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என் சரிதம். அதே நாமக்கல் கவிஞர் பார்த்திங்கன்னா என் கதை. கேள்வி 6, பெருஞ்சித்திரனரால் நடத்தப்படாத இதழை தெரிவு செய்க. புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பாவலர் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள்னு பார்த்திங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இங்கே தேசபக்தன் திருவிக்கா. அப்போ பொருந்தாதது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. கேள்வி 7, கனலி என்ற சொல்லை குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கனலினா சூரியன், நெருப்பு, பன்றியை குறிக்கும். கனலினா கரும்பை குறிக்காது. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. சரியான ஆப்ஷன் டி. கேள்வி 8லேருந்து பார்க்கணும்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடு. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் கொடுத்துட்டு ஆன்சர் பண்ணுறது எப்படி இருந்துச்சுன்னா டைரெக்டாக பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இல்லைங்க. அதை புரிஞ்சுட்டு அதில் இன்டைரக்டாக தான் கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. கேள்வி 8, உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை எவைன்னு பார்த்தீங்கன்னா உள்ள தேவைகளுக்காக நம் முன் இருப்பவை அறநூல்கள். கேள்வி 9, இளமையாக இருக்க உதவும் கலை எதுனா கல்வி. கேள்வி 10, மருத்துவர்கள் வலியுறுத்தும் பயிற்சிகளில் முதன்மையானது எதுனா புறநடை பயிற்சி. கேள்வி 11, வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று எதுனா வாழ்நாள் காலம் முடியும் வரை பின்பற்ற வேண்டிய ஒன்று அகநடை பயிற்சி. கேள்வி 12, கற்க வேண்டும் என்ற அவசியம் வருகின்ற போது நாம் எவ்வாறு மாறுகிறோம்? இளமையாக மாறுகிறோம். கேள்வி 13, மீத்தூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சுடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டறிக. நொறுங்க தின்றால் 100 வயது. கேள்வி 14, புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்னும் அறிவிப்பு எத்துறை சார்ந்தது என்று கண்டறிக. துறைகள் ரீதியாக கேட்டிருக்காங்க. பொது தமிழ் பகுதியில் இது பார்த்திங்கன்னா இயற்கை வளங்கள் துறையை சார்ந்தது. கேள்வி 15, சரியான தொடரை கண்டறிக. சரியான தொடர் குரங்குகள் மரத்திற்கு மரம் தாவின. கேள்வி 16, பொருத்தமான காலத்தை சுட்டுக. கோவலன் மதுரை மாநகருக்குள் செல்கிறான். அப்போ செல்கிறான் என்பது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடியது. கேள்வி 17, புல்வாய், நவ்வி, உலை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல் எதுனா புல்வாய், நவ்வி, உழை என்றது பிணையை குறிக்கும் சொல். பிணை என்பது புல்வாய், நவ்வி, உழை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல்லாக இருப்பது பிணை. அதே நாகுனா இளமை, பெண்மையை குறிக்கும். அழகுனா பெண், கோட்டான் பெண், மயிலை குறிக்கும். பெட்டைனா பெண் இனத்தை குறிக்கக்கூடியது. கேள்வி 18, உதகை என்ற மறு சொல்லின் ஊர் பெயர் உதகமண்டலம். கேள்வி 19, பிழை திருத்துக. மனிதன் மொழியின் வளர்ச்சி கண்டு அது உயிரெழுத்துக்கு முன்னே என்ன வரணும்? அஃது வரணும். அஃது எவ்வளவு அருமையான அறிவு என்பதை உணர்ந்தான். இங்கே சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 20, இவனுக்கு வீடு ஒன்று. இது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கு. ஆனால் சரியான விடை அல்லதுன்னு வந்தேன். இவனுக்கு வீடு 1 அல்லது 2 இருக்கிறது. சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 21, எதிர்ச்சொல்லை பொறுத்துக. எளிமையாக தான் கேட்டிருப்பாங்க.
ஸோ அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 22 எதிர்ச்சொல்லை கண்டறிக. எந்தைக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா என் தந்தை, எந்தைக்கு வந்து நொந்தைன்னு வந்து ஆப்போசிட்டில் வந்துருக்கும். ஸோ இது நுந்தையும் வரலான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்னன்றதை ஃபைனல் கீழே பார்ப்போம். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இந்த வீடியோவை பொறுத்தவரை கீ வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். 95% மேலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தெளிவாக பார்த்துக்காங்க. கேள்வி 23 பிழையான தொடரை கண்டறிக. இங்கே பிழையானது எதுனா ஆப்ஷன் டெல்லி தான். பெருமழையை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டனர். இந்த லை வந்து மாறி இருக்கும். அப்போ பிழையானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 24 எவில்டியார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலைச்சொல்லாம் வந்து புத்தகத்தில் இல்லாத கலைச்சொற்கள் தான் இடம்பெற்றிருக்கும். எவில்டியார்ன்றது கெடுப்பவரை குறிக்கக்கூடியது. அடுத்து 25 ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுக. ஆம்னிசியன்ட்னா இது என்னன்னா எல்லாம் அறிந்த நிலை. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 26 மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஸ் என்று அழைப்பர். ரிவ்யூ பெட்டிஷன் என்று அழைப்பர். கேள்வி 27 கேள்வி 27 கூட வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கேட்டிருக்க மாட்டாங்க. பேராகிராஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவரின் அன்றாட பார்வைக்கு அனுப்ப வேண்டிய பதிவேட்டை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. கடித குறிப்புகளின் தனிப்பதிவேடு. கேள்வி 28 உயிரியலில் அப்ளுமேனியா என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான கலைச்சொல். இங்கே மேனியானா நோய் என்று பொருள். இதை வச்சு நம்ம எழுதியிருக்கலாம். மனநோயை குறிக்கக்கூடிய சொல் தான். கேள்வி 29 பிழையற்ற அக்ரிணை பன்மை தொடரை கண்டறிக. பிழையற்ற அதாவது சரியான அக்ரிணை பன்மை எதுனா அவை அல்ல. மற்றது மூணுமே தவறாக இருக்குது. கேள்வி 30 சரியான தொடரை தேர்வு செய்க. இங்கே செடி கொடிகள் காற்றில் அசைந்தன என்பதுதான் சரியான விடை. கேள்வி 31 பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆடுனா ஆணை குறிக்கும், மகடுனா பெண்ணை குறிக்கக்கூடியது. இங்கே பிழையற்றது சரியானது. மகடுவு வந்தால் என்பதே சரியானது. கேள்வி 32 வேர்க்குரு என்னும் சொல்லின் பேச்சு வழக்கு. வேர்வை தான் வேர்க்குருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்கே சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி 33 காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர். காகத்திற்குரிய மற்றொரு பெயர் புட்டம். கேள்வி 34 அன்புக்குரியவரின் திருக்குறள் வந்து கேட்டிருக்காங்க. அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் புன்கண்ணீர் என்று அழைப்பர். கேள்வி 35 இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று. இளஞ்சி என்பது தமிழ் சொல். கேள்வி 36 சுருக்க குறியீட்டு விளக்கம். உத்தமம் என்பது எதை குறிக்குன்னா உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம். இது புத்தகத்தில் இடம்பெற்றிருக்காது. அவுட் ஆஃப்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. சுருக்க குறியீட்டு விளக்கம். ப்ரீவியஸ் கொஸ்டினில் இந்த மாதிரி ஒரு தமிழ் பகுதியில் இந்த மாதிரி ஒரு கேள்வி இடம்பெற்றிருக்காது. இப்போ முதல் முறையாக பார்த்துருக்குறேங்க. உத்தமம் என்பது உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றத்தை குறிக்கக்கூடியது. தமிழ் சொல்லை கண்டறிக. இங்கே பொத்தான் என்பது பட்டன்னு சொல்லுவாங்க. அதை வந்து தமிழில் பொத்தான் என்று குறிக்கக்கூடியது. சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 38 இரவில் மாட்டிய இளங்க சுடர் நெகிழி. பள்ளி பாடப்புத்தகத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். உறவு நீர் அழுவத்து ஓடுகளும் கரையும் துறை என்ற பாடல் எழுதுந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கேள்வி 39 பிளாகர் பொருத்தமான தமிழ் சொல் வந்து வலைப்பதிவாளர். வலைப்பதிவர் தான் பிளாகர். கேள்வி 40 பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. இங்கே பிறமொழி சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாடகை. வாடகைன்னா தமிழில் குடக்குழின்னு வரும். இங்கே வாடகை என்பது பிறமொழி சொல். அப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. மற்ற மூன்றும் தமிழ் சொற்கள் தான். கேள்வி 41 பொறுத்துக. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல கேட்டிருக்காங்க. பிரேசிங்ஸ்னா கட்டுச்சட்டங்கள், பிரிகேட்னா கட்டி, சிமெண்ட்னா பைஞ்சுதை, வெனீர்னா மெல்லுரை. சரியான விடை 3 4 1 2. சரியான விடை ஆப்ஷன் ஏ தான் சரி. கேள்வி 42 உறுதி கூற்று அதாவது கூற்று காரணத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ஆ ஓ ஏ ஏ யா ஆகிய எழுத்துக்கள் சொற்களோடு சேர்ந்த ஒரு இடங்களில் வினாக்குறி இடம் வேண்டும். சரி, ஏனெனில் வினா சொற்கள்னு சொல்லலாம். வினா எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே உறுதி கூற்று சரி, காரணமும் சரி. கேள்வி 43 பிறைக்குறியை உள்ளடக்க பயன்படு. பிறைக்குறி இதான் பிறைக்குறி. இதை உள்ளடக்கக்குறியா நிறுத்தற்குறியா பயன்படுது எதுனா மேற்கோள் குறி. கேள்வி 44 தேவநேய பாவனார் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை சொல்லியிருப்பார்னா ஒரு எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிவதை தான் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம்னு சொல்லியிருப்பார். கேள்வி 45 பொறுத்துக. கடற்கரை சாலை இலக்கண குறிப்பு என்ன கேட்டிருக்காங்கன்னா 7ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்கத்தொகை. கடற்கரை சாலை என்பது 7ஆம் வேற்றுமை உருவும் பயனுடன் தொக்கத்தொகை. அதாவது கடற்கரையான் கண் உள்ள சாலை என்று பொருளை கொள்ளக்கூடியது. அடுத்து புதுமனை புகுவிலான பயனும் உடன்தொகையை குறிக்கக்கூடியது. உரிமை குரல் என்பது 7ஆம் வேற்றுமை தொகையும் 3ஆம் வேற்றுமை
உருவம் வரக்கூடியது. பருத்தி துணி 4ஆம் வேற்றுமை உருவம் பயனுடன் தொகை வரும். சரியான விடை 3, 2, 1, 4 வரக்கூடியதாக இருக்கும். இந்த இலக்கண குறிப்பு மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. மெயின் கீ வரும்போது பார்த்துக்கோங்க. கேள்வி 46 பொருள் கண்டறிக. மானா யமன், மானா வண்டை குறிக்கக்கூடியது. கேள்வி 47 நகர வேறுபாட்டில் பொறுத்துக. அந்நாள் என்பது அவளை குறிக்கும். உண்ணல்னா நினைத்தலை குறிக்கும். அடுத்து முன்னாள் என்பது முற்காலத்தில் குறிக்கும். எந்நாள் என்று சொல்வாள். அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 4, 3, 1, 2. கேள்வி 48 கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்வோம். திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல். சரி. அன்பு இல்லாத உயிரற்ற உடல்னு சொல்லுவாங்களா? கிடையாது. மரத்திற்கு ஒப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அன்புடையவர்கள் தம் உடலும் பிறர்க்கு என்பர். சரி. அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே உரியது என்பர். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியன்னு தொடங்க குரலில் வரும். கேள்வி இங்கே தவறானது ஆப்ஷன் பாம்பே. 2 மட்டும் தவறு. கேள்வி 49 அன்றே ஒளிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்னா வினை பகை என்றிரண்டின் எச்சத்தை அன்னைக்கே ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கேள்வி 50 கிளைநரை அளக்கும் கோல் எது? இடுக்கண் கலையும் நட்பு. கேள்வி 51 தொழில்நுட்ப சொற்களை பொறுத்துக்க. நாட்டிக்கல் மைல்னா 1852 மீட்டரை குறிக்கக்கூடியது. நாட்ரிக் ஹாரிசன்னா மலை புயற் காற்றை மணல் தொடுவரையை குறிக்கக்கூடியது. நார்போனைஸ்னா மலை புயல் காற்றை குறிக்கக்கூடியது. நாலன்னா நெப்டூனின் துணைக்கோளை குறிக்கக்கூடியது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. 52 கீழ்காண கலைச்சொற்களை பொறுத்துக்க. இந்த கலைச்சொல் மட்டும்தான் டைரெக்டாக புக்லேயே அப்படியே இருக்கும் தமிழ் பாடப்புத்தகத்துலேருந்து. நேனோ டெக்னாலஜினா மீட்நு தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜினா உயிர் தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம், இன்டெலெக்சுவல்னா அறிவாளர். ஸோ சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 53 பின்வரும் பழமொழி உணர்த்திடும் சரியானவற்றை குறிப்பிடுக. எரு கெட்டாருக்கும் 8 கடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் 8 கடுக்காய். இதில் எது வரும்னா முதல் 3 ஃபஸ்ட்டு வருமானா வராது. இப்பழமொழி வேளாண்மை சார்ந்ததானா? கிடையாது. எருக்கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. சரி. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்தாக உள்ளது. சரி. பிள்ளை பெற்ற தாய்க்கும் இது பயன்படும். அப்போ சரியானது BCD தான் சரி. ஏ தவறு. கேள்வி 54 பொறுத்துக. அடி அதனுடைய தாவரம். சோளத்தட்டு, களி கரும்பு, களை மூங்கில், அடி வேம்பு. 10th புக்கில் ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்கும். தேவநாய பாவனன் சொல் அகராதியில் அந்த தலைப்பிலே இருக்கும். சொற்களஞ்சியின் தலைப்பில். கேள்வி 55 யானையின் ஒளிமரபு. யானையின் ஒளிமரபு யானை பிளிரும். மானின் தொகை. மான் மான் கூட்டம். 57 வெற்றி வீரம் வலி ஆகிய பொருட்களை தரும் சொல் விரல். 2 இங்கே ரா வந்திருக்கு. இது நம்முடைய கை விரல்களை குறிக்கும். இந்த விரல்னா வெற்றி வீரம் வலி. கேள்வி 58 பிரித்து எழுதுக. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டு வச்சு பிரித்து எழுதுக கூட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சுருந்தாலும் தரமாக கேட்டிருந்தாங்க. வேனன்மை என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. இது இப்போ சரியானது வேன் குட்டல் நன்மை. கேள்வி 59 சேர்த்து எழுதுக. அது கூட்டல் அன்று என்னும் சொல்லை எப்படி சேர்த்து எழுதுனா அதுவன்று. கேள்வி 60 சேர்த்து எழுதுக. உள்குட்டல் மனம் அப்படியே இயல்பாக புணர்ந்திருக்கும். உள்குட்டல் மனம் உள்மனம். கேள்வி 61 ஒற்று பிழையை சரி செய்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. வள்ளலார் அருளிய வழிகளை கடைப்பிடித்து ஒழுகினால் மனித நேயம் மலரும். அது மட்டும் தான் சரி. மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்கும். கேள்வி 62 பிழையற்ற தொடரை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. இது சரியானது ஆப்ஷன் ஏ. அமைச்சர் பதவியேற்றுடன் பாராட்டுக்கள் குவிந்தன, தொண்டர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். கேள்வி 63 மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்ச மலர் என்ன செய்தால் வாடுவர்னா முகம் திரிந்து நோக்கினால் விருந்தினர் வாடுவர். கேள்வி 64 இடியோசை கேட்ட நாகம் போல என்ற ஓமை தொடர் பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிரட்சி. மிரட்சினா அச்சம், பயம், மருட்சின்னு குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 65 நீரு பூத்த நெருப்பு போல. நீருனா இங்கே சாம்பல் என்பதை குறிக்கக்கூடியதாக இருக்கும். 65க்கு ஆப்ஷன் ஏ. கேள்வி 66 ஆசிலியன்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல். இதெல்லாம் புத்தகத்திலே இடம்பெற்றிருக்காது. ஸோ அவுட் ஆஃப்லேருந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் இணை சொல்ல. ஸோ இங்கே ஆசிலியன்ட் என்பது சரியான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா தாக்குபவர் என்ற பொருளை குறிக்கக்கூடியது. கேள்வி 67 ஹெரேட், ஆர்னிசியஸ் ராக், ஆர்ஜிலியஸ் ராக், அப்பிலேட். இது பார்த்திங்கன்னா ஜாகிரபிக்கலில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஹெரேட்னா கத்திமுனை குன்று, ஆர்னேசியஸ் ராக்னா மணற்பாறை,
ஆர்கிலியஸ் ராக்னா களிமண் பாறை, ஹெபிலிட்னா இடையாள கிரானைட் பாறை. பாறைகளின் வகைகள் வரக்கூடிய ஒரு டாப்பிக்கில் இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி அடவி. கேள்வி 68. அடவி என்ற சொல்லின் பொருள். இது அழகாக நமக்கு புத்தகத்தில் படிச்சிருப்போங்க. அடவினா காடு என்ற பொருளை தரக்கூடியது. கேள்வி 69. பரியது கூர்ங்கொட்டதாயினும் யானை வெறுவும் புலித்தாக்கூறின். இக்குறட்பாவில் மிகுதி என்னும் பொருளை தரும் சொல் எதுனா கூர். கேள்வி 70. நாற்றிசையும் செல்லாத நாடிலே அந்நாடு வேற்று நாடு ஆகா தமயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில். இப்பழமொழி 400 இந்த பாடல். இதில் இணை எழுத்து இடம்பெற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக வச்சுருந்தாங்க. இதில் இணை எழுத்துக்கள் எதுனா ஆற்றுனா, இதுதான் இணை எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கு. இங்கே இருக்கு இனமான ரூ இடம்பெற்றுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 71. உறுதி கூற்று காரணம். சுற்றெழுத்துக்களை இடச்சுட்டுகள் என்றும் குறிக்கலாம். கூற்று சரி. காரணம் அகம்புறம் என சுற்றெழுத்துக்கள் நிற்கும் இடத்தை பொறுத்து பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி. இப்போ சரியான விடை ஆப்ஷன் டி, இரண்டுமே சரி. கேள்வி 72. தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவர், உவர், உது, உவை என்பன எதை குறிக்குன்னா சேய்மை சுட்டை குறிக்கும். கேள்வி 73. கூற்று காரணம். கூற்று திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்டிசை குறித்து பதிவு செய்துள்ளார். காரணம் புலியை போன்று கருப்பும் மஞ்சளும் வண்ண கோடிலிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர். இதில் சரியானது கூற்று தவறு, காரணம் சரி. கேள்வி 74. கீழ்கண்டவற்றுள் சரியானவற்றை தேர்வு செய்க. 9th புக்கில் தான் கேட்டிருப்பாங்க. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். பாக்ஸ் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்பாங்கன்னு சொல்லியிருந்துச்சு நம்ம டெஸ்ட் எழுதணும் போது கூட. ஸோ இங்கே தென் திராவிட மொழிகளை பொறுத்தவரையும் 2 மட்டும்தான். அதாவது தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா. சரியானது ஆப்ஷன் பாம்பே, 2 மட்டும் சரி. கேள்வி 75. மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக. காணல் நீர் கிடைக்காத ஒன்று. கரையேறுதல்னா துன்பத்திலிருந்து மீளுதல். கை கழுவுதல்னா விட்டு விடுதல். குரங்கு பிடினா உறுதியாக பற்றுதல். சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 76. கடுக்காய் கொடுத்தல் என்னும் மரபு தொடரின் சரியான பொருள். கடுக்காய் கொடுத்தல்னா ஏமாற்றுதல் என்று பொருளை தரக்கூடியது. கேள்வி 77. பிரஸ்பயோசோபெகஸ் என்னும் கலைச்சொல்லுக்கு இணையான சொல்லை கண்டறிக. இது பார்த்தீங்கன்னா உணவு குழல் தளர்ச்சி அடைதல் என்று பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கேள்வி 78. வணிக மேலாண்மை குறித்த ஆங்கில சொற்களை தமிழ் கலைச்சொற்களோடு பொறுத்துக. பார்ட்டர்னா பண்டமாற்று. பார்கெயினா பேரம் பேசுதல். பேட் டெபிட்னா வாராக்கடன். அக்யூரினா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். இந்த கலைச்சொற்களை பொறுத்தவரையும் 1 வெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. 2 துறைகள். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிரபி ரிலேட்டடான ஒரு கரண்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இன்னொன்று பொருளாதார ரிலேட்டடான தமிழ் சொற்களுக்கும் ஆங்கில சொற்களை கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொது தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை மட்டும் ஆங்கில சொற்கிணையான தமிழ் சொல் பார்க்காம இனி வரும் காலங்களில் மற்ற சப்ஜெக்ட் ஜாகிரபியாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் சரி, அது ரிலேட்டடான கலைச்சொற்கள் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லையும் நம்ம தொகுத்து ஒருங்கிணைத்து வெளியிடப்படும். பார்த்துக்காங்க. அடுத்த கேள்வி 78க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 79. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்பாடல் வரியில் கேளீர் என்னும் சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக. நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை முழுசாக படிக்காமல் கேளீர்னா உறவினர் என்று பொருள்னு டைரெக்டாக எடுத்ததும் சி ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஆனால் கடைசி வரையும் ஒரு கேள்வியை லாஸ்ட் வரையும் முடிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி எளிமையான கேள்வியெல்லாம் தவறு செஞ்சால் மனசு ஏற்றுக்காது. ஒரே ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே எழுதியிருப்பாங்க, டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே. அப்போ கேளிர்னா சரியான எதிர்ச்சொல் பகைவரை குறிக்கக்கூடியது. கேள்வி 80. ஓரெழுத்து ஒரு மொழியை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கானா தராசை குறிக்கும். கா அப்படின்னா உறுதியை குறிக்கும். தேனா கொள்ளுவகை தேனா பறவையை குறிக்கும். நீனா கொள்ளுகை. இங்கே சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 81. பொறுத்துக. அனுராகம். அனுராகம்னா மிக்க ஆசை. அனுராகம் ஒத்த காதலை குறிக்கும். ஏனம்னா 3 சொல்லினா வந்தால் நகர வேறுபாடு கேட்டிருக்காங்க. ஏனம்னா மானை குறிக்கும். ஏனம் பாவத்தை குறிக்கும். இங்கே சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 82. அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்த சொல்லை காண்க. அற்பாவி. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 83. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகசால் புதல்வர். அப்படியே அந்த 3 கொஸ்டின் புக்கிலேருந்து அப்படியே இடம்பெற்றிருக்கோம் என்ற அடிகள் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா நான்மணி கடிகை நூல் இடம்பெற்றிருக்கோம். ஆசிரியர் விளிம்பினாங்கனார்.
அடுத்த கேள்வி 84. ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. கேள்வி 85. ஏலாதியில் கூறப்பட்டுள்ள சமணத்திற்கே உரிய அறக்கருத்து எதுனா கொல்லாமை. கேள்வி 86. பொருளறிந்து பொறுத்துக. ஓதல்னா காதில் மெல்ல சொல்லுதல், ஓதுதல்னா காதில் மெல்ல சொல்லுதல், மொழிதல்னா திருத்தமாக சொல்லுதல், விளம்புதல்னா பலரறிய சொல்லுதல், உளறுதல்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல், மாற்றி மாற்றி சொல்கிறது, உளர்னே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ இங்கே சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 87. பல மொழியினை நிறைவு செய்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ்காகாது. நடிகர் சூரியுடைய அந்த மாமன் படத்துலேருந்து கூட இந்த மாலை சுற்றி இருக்குது, தாய்மாமன் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனில் வந்திருக்கும். ஸோ இங்கே அந்த பழமொழியை மேட்ச் பண்ணியிருக்காங்க. மாலை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது. யாருக்கு ஆகாதுன்னா மாமனுக்கு ஆகாது. கேள்வி 88. சரியான திருக்குறளை கண்டறிக. சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். கேள்வி 89. செயற்பாட்டு வினை தொடரை கண்டறிக. இதில் செயற்பாட்டு வினை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வரும். தை கொண்டாட பெற்றது, பெரு பெற்றது, செய்யப்பட்டதுன்னு வந்தாவே அது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம்தான். கேள்வி 90. குமணன் நடந்தான் என்பது என்ன வினைனா தன் வினையை குறிக்கும். கேள்வி 91. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. இத்தொடரில் ஒரு பொருட் பொன்மொழி உயர்ந்து ஓங்கிய. சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 92. இருபொருள் குறிக்கும் சொற்களை பொறுத்துக. கருத்துனா கோபித்து சினந்து, கிராய்னா கருஞ்சேற்று நிலம் புற்காடை குறிக்கும், கோரல்னா கொள்ளுதல் கோளிழைத்தல், உரைதல்னா பிணக்கு மாறுபாடு. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 93. சொல் என்னும் வேர் சொல்லின் வினையாளனை பெயரை கண்டறிக. இங்கே சொல்லாமை, சொல்லா, சொல்லிய 3 ஆப்ஷனுமே வராது. இப்போ சரியான வினையாளன் பெயர் ஆப்ஷன் டி சொல்லுகின்ற. கேள்வி 94. அறியாத பையன். இது எவ்வகை பெயரச்சுன்னா அறியாத பையன். யார் அறியாத பையன், என்ன அறியாத பையன், எதை அறியாத இருக்கா அப்படின்றது குறிப்பு பெயரச்சத்தை குறிக்கும். கேள்வி 95. சிறிய கடிதம். இச்சொடரின் எச்ச வகை கேட்டிருக்காங்க. என்னதான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆப்ஷன் சி குறிப்பு பெயரச்சத்தில் தான் இடம்பெற்றிருக்கும். கேள்வி 96. ஆங்கில சொல்லை கண்டறிக. இதில் அலமாரி, துட்டு, உயில் இதெல்லாம் பெருமொழி சொற்களோ. லாந்தர் என்பது ஆங்கில சொல். சரியான ஆப்ஷன் சி. கேள்வி 97. கண்ணதாசன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. ஸோ இதுவும் நம்ம படிச்சிருப்போங்க, புத்தகத்தில் தான் இடம்பெற்றுள்ளது. 1949ஆம் ஆண்டு கலங்காதிரு மனமே என்ற பாடல் எழுதி திரைப்படலாசிரியர். சரி. இயேசுகாவி என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி பெற்றார்னா கிடையாது. சேரமான் காதல் என்னும் நூலுக்கு புதினத்துக்காக தான் 1980 சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கோம். இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். சரி. அப்போ இங்கே சரியான விடை 1 மற்றும் 3 தான் சரி. கேள்வி 98. வேலுநாச்சியார் கற்றிருந்த மொழிகளை கண்டறிக. நமக்கு சிலபஸ்லேயே வேலுநாச்சியார்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ வேலுநாச்சியாரை பற்றி கேள்வி இடம்பெற்றிருக்கு. தமிழ், ஆங்கிலம், உருது, பிரெஞ்சு மொழிகளை கற்றறிந்திருப்பார். கேள்வி 99. ஓமை தொடர்களுக்கு ஏற்ற சரியான பொருளை தேர்க. ஆண்டிகள் மடம் கட்டியது போலனா உருவாகாத திட்டம். ஆற்றில் கரைத்த புலி போலனா பயனற்ற செயல். கரடி பிறை கண்டது போலனா மிக அரிது. உள்ளீடற்ற புதர் போலனா போலி. இங்கே சரியான ஆப்ஷன் ஏ. 4, 3, 2, 1. கேள்வி 100. நீர்மேல் எழுத்து போல என்ற ஊமை தொடரின் சரியான பொருளை தேர்வு செய்க. ஸோ நீர்மேல் எழுத்து போல என்ற ஊமை தொடரின் சரியான பொருள் வந்து நிலையற்ற தன்மையை குறிக்கும். நீர்மேல் எழுத்து போலனா நீரில் மேலே எழுதுகிற எழுத்து எப்படி இருக்குன்னு நிலையில்லாதது இருக்கும். ஸோ 100வது கேள்விக்கு சரியான ஆப்ஷன் டி. ஸோ பொதுத்தமிழ் பகுதியை பொறுத்தவரையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% ஓகே, மீதி 20% வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. எல்லாமே இந்த குறிப்பாக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள்லேருந்து வச்சு செஞ்சுருப்பாங்க, அவுட் ஆஃப்லேருந்து கேட்டிருப்பாங்க. இருந்த போதிலும் இந்த குரூப் 2 2A ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் இது ப்ரிலிம்ஸ் தேர்வுன்றதுனால இந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. அடுத்து இதனுடைய மெயின்ஸ் தேர்வும் வந்து பார்த்திங்கன்னா இதனோட இன்னும் டஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர்வு முடிஞ்சிருக்கு. அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணுமே தவிர இந்த தேர்வை நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இதோடு நின்றக்கூடாது. வெற்றிக்கு அடிப்படையே தோல்வி தான். அதிலும் குறிப்பாக வந்து ஒவ்வொரு தோல்வியும் வந்து உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற வேண்டுமே தவிர அதிலிருந்து விலகி போகக்கூடாது. நம்முடைய இலக்கு ஒரே இலக்கு, அரசு பணிக்கு செல்ல வேண்டும். 2026 நீங்கள் அரசு அதிகாரியாக ஆக வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குரூப் 2 2A எக்ஸாம் எழுதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.